ஹாய்! இன்னைக்கு இந்த பாலக்கீரையில பாலக் பன்னீர் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீரைய நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாலக்கீரைய நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து சாஃப்ட்டா வர வரையும் நம்ம விட்டுறலாம். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா வெந்துரும். ஸோ கீரைய மட்டும் தனியா வடிகட்டிட்டு, இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல அது ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டா அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதுலேயே கொஞ்சம் சால்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஆல்ரெடி நம்ம கீரையில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஸோ தக்காளி கட் பண்ண தக்காளியும் இதில் சேர்த்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது நான் பன்னீர் வந்து தனியாக ஒரு பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணி தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஸோ பன்னீர் நல்லா பட்டர் போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஸோ தக்காளி நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வெந்த அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வரதுக்காக சேர்த்து கலந்துட்டு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக. ஸோ பன்னீரெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அவ்வளோதான், பாலக் பன்னீர் ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, ரைஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.